அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, ஜனநாயக சக்திகளே, மாணவர்களே, இளைஞர்களே, நான் மக்கள் அதிகாரம் மாநில இணைச் செயலாளர் தோழர் குருசாமி. கடந்த ஒரு மாதமாக டெல்லியில் தங்களுடைய உரிமைக்காக நீட்டில் ஏற்பட்ட அநீதியை எதிர்த்து வீரம் தெரிந்த வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நமது சென்சி தலைமுறைகள். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதுவரையும் அடம்பிடித்து வந்த RS பிஜேபி கும்பல் மத்திய கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். இது பல்வேறு இளைஞர்களும் மாணவர்களும் ரத்தம் சிந்தி பல தடியடிகளையும் எதிர்கொண்டால் கூட எந்த விதமான அச்சமும் இல்லாமல் துணிந்து நின்றதனுடைய பாசிஸ்டுகளை முறியடித்த ஒரு மாபெரும் வெற்றி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட வீரமிக்க வெற்றியை ஈட்டியதற்கு நின்ற மாணவர்களையும் அதற்கு உறுதுணையாக இருந்த ஜனநாயக சக்திகளையும் நாம் நன்றி கூறுவோம். அதே நேரத்தில் இந்த போராட்டத்தை நாம் எவ்வாறு கணிப்பது, இந்த போராட்டத்திலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்வது, அடுத்த கட்டமாக நாம் நமது இலக்கை நோக்கி முன்னேறுவதற்கு இந்த போராட்டத்தில் கிடைத்த அனுபவங்கள் என்ன என்பதும் நாம் கவனிக்கத்தக்கது. அந்த அடிப்படையில் உங்களிடம் சில நிமிடங்கள் நான் பேசுகிறேன். இந்த போராட்டத்தில் கரப்பான்பூச்சி என்ற ஜனதா பார்ட்டி இவ்வளவு விரைவில் ஒரு இளைஞர்களை திரட்டினார்கள் என்பது மகிழ்ச்சியாக ஒரு புறம் இருந்தாலும் ஆச்சரியமாக பல பேரும் பார்த்த ஒரு செய்தி தான். எப்படி தமிழகத்தில் எதிர்பாராத ஒரு தாவேக அரசு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டியதோ அதுபோல் பலருக்கு இது ஒரு எதிர்பாராத அணிதிரட்டலாக பார்க்கிறார்கள். அதில் உண்மையும் இருக்கிறது. ஏனென்றால் தன்னெழுச்சியான எந்த கட்சி சாராத ஒரு போராட்டமாக இல்லாமல் ஒரு கட்சியின் தலைமையில் இவ்வளவு மாணவர்கள் இளைஞர்களும் திரண்டிருப்பதும் அதற்கு பல்வேறு தரப்பு மக்களும் ஆதரவு தந்திருப்பதும் என்பது ஒரு புதிய நிலைமை என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இது எப்படி சாத்தியப்பட்டது என்பது கவனிக்கத்தக்கது. ஏறக்குறைய இங்கே மாணவர்கள் தங்களுடைய இளம் வயதில் பள்ளி பருவத்தில் பைகளையும் தண்ணீர் பாட்டல்களையும் உணவு பொட்டலங்களையும் தூக்கி அடைந்தவர்கள், பல்வேறு கனவுகளோடு பள்ளி கல்வியையும் கல்லூரி கல்வியையும் முடித்தவர்களும் தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழியாகத்தான் இந்த நீட்டை தவிர்க்க முடியாமல் எதிர்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த நீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஊழல் வினாத்தாள் கசிவுகளை பொறுத்து கொள்ள முடியாமல் ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட மாணவிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். பலர் இன்னும் மன உளைச்சல் இருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு ஊழல் நடந்திருக்கிறது, இந்த பிஜேபி அரசு ஏன் பொறுப்பேற்க மறுக்கிறது என்பதுதான் மாணவர்களுடைய குமுறல். அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள், இந்த ஊழல்கள் எப்படி நடந்தது, இதற்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இறக்கப்பட்டவர்கள், இந்த நீட்டினால் இறக்கப்பட்டவர்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் தரப்பட வேண்டும். இந்த நீட்டை ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு முறையாக பதில் சொல்ல வேண்டிய மந்திரிகள் வருவதற்கு பதிலாக போலீஸ் அரண் அமைத்துக் கொண்டு துணை ராணுவமும் இணைந்து கொண்டு இந்த மாணவர்களை அரட்டி மிரட்டி அடித்து விரட்டுவதற்கு முயற்சித்தார்கள். அதுதான் இன்றைக்கு அவர்கள் மண்ணை கவியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு எல்லா யுத்திகளையும் இந்த மோடி அரசும் அமித்ஷா அரசும் முயற்சித்தது. தங்களுடைய கைக்கூலி ஊடகங்களை வைத்துக்கொண்டு 50,000க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு போராடிய இந்த மாபெரும் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதற்கு 4,000 பேர் 5,000 பேர் இருக்கிறவர்களெல்லாம் வீடுகளுக்கு கரைந்து செல்கிறார்கள். இவர்களெல்லாம் இந்த மாணவர்கள் அல்ல, அந்நிய சக்திகள், கைக்கூலிகள் என்றெல்லாம் எவ்வளவு கேவலமாக பிரச்சாரம் செய்ய வேண்டுமோ அவ்வளவு இழிவாக பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் உண்மையில் இவர்கள் ஒரு உத்தரை அடித்தால் 1000 கரங்கள் உயர்ந்தது என்பதுதான் இந்த போராட்டத்தின் மிகப்பெரிய வெற்றி. டெல்லியில் தொடங்கியது கர்நாடகா, மும்பை, தமிழகம் என்று எல்லா இடங்களுக்கும் பற்றி பரவியது. சங்கி கூட்டங்கள் எல்லா வழியிலும் மீண்டும் 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 தங்களுடைய அடக்குமுறை சட்டங்களையும் ஏவி பார்த்தால் ஒடுக்கி விட முடியும் என்று முயற்சித்தார்கள். ஆனாலும் அவர்களால் அடிபட்ட மாணவர்கள் பந்துகளைப் போல் மீண்டும் மீண்டும் எகிரி குதித்தார்கள். யாரும் எதிர்பார்க்காத நமது பெண் பிள்ளைகள் ஆண்களோடு சமமாக, சொல்லப்போனால் ஒருபடி மேலாக நின்று நமது தோழர்களை, தனது நண்பர்களை ஏற்றி செல்லும் வாகனத்தை மறிக்கிறது,
போலீஸ்களை நேருக்கு நேர் ஆண்களை விட பெண்கள் போய் முன்னிருப்பது, அடிதடிகளை கையால் ஏந்துவது, கண்ணீர் புகைகளை எடுத்து மீண்டும் எதிராளிகள் மேலே வீசுவது என்று மிகவும் துணிச்சலாக அடித்தால் அடித்துக் கொள்கள், எங்கள் கோரிக்கையிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று அவர்களுடைய நெஞ்சுறுதி தான் இந்த போராட்டத்துக்கு வெற்றியாக அமைந்தது என்பதே மிகையல்ல. அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை எப்படி இவர்களால் அமைக்க முடிந்தது என்றால், இது ஒரு நாளில் திடீரென்று வெடித்த போராட்டம் அல்ல. பல்வேறு காலங்களில் இவர்கள் அனுபவித்த வேதனைகள், அவமானங்கள், எதிர்காலம் இல்லாத வருத்தங்கள், நமக்கு இவ்வளவு படித்து நாம் தகுதியில்லாதவனாக போய்விடுவோம் என்ற குமுறல்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஆட்சியாளருக்கு எதிராக இந்த இளைஞர்கள் திரண்டார்கள். ஆனால் ஆட்சியாளர்கள் எதிர்பார்த்தது வேற. ஆட்சியாளர்களுக்கு இளைஞர்கள் தேவை. ஆனால் அந்த இளைஞர்கள் எப்படி இருக்கணும்? ஏறக்குறைய நீட்டில் கசிவு ஊழல் நடந்ததா, பரவாயில்லை, ரத்து செய்கிறோம், மீண்டும் எழுது, மறுபடியும் படி, மறுபடியும் எழுது, படித்து வேலை இல்லையா, பரவாயில்லை, வேலை தேடு, வேலை கிடைக்கலையா, வேலைக்கு முயற்சி ஒன்று, அதுவும் இல்லை, உன்னுடைய வயது முதிர்ந்து விட்டதா, அதற்கு யார் பொறுப்பு, நீதானே, உனக்கு திறமை இல்லையிலே என்று அந்த மாணவன் தனக்கு தானே நொந்து கொள்ள வேண்டும். எந்த காரணத்தின் மீதும் எதிராளிகள் யார், ஊழல் செய்தவர்கள் யார், இப்படி ஒரு வேலையில்லாமை உருவாக்குனது யார் என்று அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. சுருக்கமாக சொல்லப்போனால் எந்த விதமான பகுத்தறிவும் இல்லாத தற்கூரி மாணவர்களை, இளைஞர்களையும் இந்த ஆட்சியாளருக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு இவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் நடந்ததோ வேறு விதமாக. ஆம், இங்கு டெல்லியில் கூடியவர்கள் இவர்கள் எதிர்பார்த்த இளைஞர்களோ மாணவர்களோ அல்ல. அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கிய இந்த நீட்டின் வினத்தாலேயே கசிய விட்டவர்கள் யார்? எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய மாணவர்கள் சாவர்கள், எத்தனை பேர் சாவதற்கு யார் பொறுப்பு? இதற்கு என்ன விடை? பல் சொல் என்று கேட்கிறார்கள். அதோடு இல்லாமல் இவர்கள் பதவி விலகு என்று அதிகாரத்தை கேள்வி கேட்கிறார்கள். ஒரு பாசிஸ்டுகளுக்கு அதுதான் வேண்டாதது, பிடிக்காதது. தங்களுடைய அடிமைகளை விரும்புகிறார்கள். எதிர்த்து கேட்பவர்களை எந்த பாசிஸ்டும் விரும்புவதில்லை. அதுதான் பிரச்சனை. இவர்கள் எதிர்பார்க்காத இந்த மாணவர்களை இதுவரைக்கும் வருங்கால தலைமுறையை, அரசியல் தலைவர்களே என்று போற்றியவர்களெல்லாம் இப்பொழுது அவர்களை அந்நிய சக்திகள், கைக்கூலிகள் என்று இவர்களுடைய குரல்களை, ஆட்சியாளருடைய குரல்களும் ஊடகங்களுடைய குரல்களும் மாறுகிறது. ஆனால் இன்னும் சிலர் என்ன பார்க்குறாங்கன்னா, என்ன ஒரு வினாத்தாள் கசிவு தானே, இதற்கு இவ்வளவு கோபம் மாணவர்களுக்கு உண்டா, இது எப்படி வருகிறது என்று எளிமையாகவும் பார்க்க விரும்புகிறார்கள். நண்பர்களே, அப்படி அல்ல. இந்த வினாத்தாள் கசிவுக்கு பின்னாடி பல குடும்பங்களின் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. மாணவர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, மொத்த அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையுமே அமைந்திருக்கிறது. தன் பிள்ளை எப்படியாவது இந்த பரீட்சையில் வெற்றி பெற வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், அதற்காக என்னுடைய நிலைமை போனாலும் பரவாயில்லை என்ற நிலத்தை அடகு வைத்து கொடுத்தவர்கள், நகையை அடகு வைத்து கொடுத்த தாய்மார்கள், தம்முடைய முதியோர் பென்ஷன்களை முற்றிலும் இதற்காக செலவழித்த முதியவர்கள், இப்படி எண்ணில் அடங்காத குடும்ப பின்னணி கொண்டவர்கள் தான் இந்த நீட்டை எதிர்கொண்டவர்கள். அவர்களுடைய கனவுகள் எல்லாம் இங்கே ஒரு நொடியில் நொறுக்கப்படும் போது தங்களை அறியாமலேயே ஒரு வினாடியில் அல்ல, இந்த மொத்த தொடர்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கையை சீரழிப்பவர்கள் யார், இதற்கு பதில் வேண்டும் என்றுதான் இங்கே இவர்கள் குமரி எழுகிறார்கள். இந்த தேர்வு முறையும் யாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஜனநாயகபூர்வமாக நடக்கிறதா, ஒரு சமத்துவ முறை நடக்கிறதா? ஒரு விளையாட்டு என்றால், ஒரு கபடி என்றால் எடையை, வயதை எல்லாம் ஒப்பிட்டு தான் ஒரு விளையாட்டில் இறக்குகிறார்கள். ஆனால் இந்த நீட் தேர்விலோ மிகப்பெரிய வேறுபாடுகள் இங்கே அரங்கேறுகிறது. பணக்காரனுக்கு ஒரு பள்ளி, ஏழைகளுக்கு ஒரு பள்ளி, பணக்காரனுக்கு ஒரு சிறப்பான தனி ஆசிரியர்கள், தனி பயிற்சிகள். ஆனால் ஏழைகளுக்கு ஓர் ஆசிரியர் அல்லது ஆசிரியர்கள் இல்லாத பள்ளிகள், நூலகமே இல்லாத பள்ளிகள், கூரையே இல்லாத பள்ளிகள், ஓர் ஆசிரியர்கள் பள்ளிகள், இப்படி மிகவும் எந்த வசதியும் இல்லாத ஒரு மாணவன் இந்த பணக்காரர்களுடைய எல்லா வசதிகளும் பெற்றவர்களோடு போட்டி போடுவது என்பதே மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு. இந்த
பரீட்சையிலேயே இந்த கல்வியிலேயே சமத்துவம் இல்லாத வேதனைகள் இந்த மாணவர்களை ஏற்கனவே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆட்சியாளருக்கு எதிராக எழுந்த ஓட்டம்தான் இந்த கூட்டம். எனவே இந்த தேர்வில் ஊழல் நடந்திருக்கிறது, எங்களுக்கு மேலும் ஒரு தேர்வு வேணும் என்று இவர்கள் கூறியவர்கள் அல்ல. எங்களுக்கு இந்த இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும், எங்களுக்கு பதில் வேண்டும் என்று எழுந்தவர்கள் மேற்கொண்டு இவ்வளவு கஷ்டங்களும் அனுபவித்து எப்படியாவது தங்களுடைய வாழ்க்கையை ஈட்ட வேண்டும் என்று அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கும் போது இவர்களை இழிவுபடுத்துவதற்கும் இந்த அரசு தயங்கவில்லை. ஆம், அதுதான் வேலையற்ற இளைஞர்களை கரப்பான் பூச்சிகள் என்று இந்த ஆட்சியாளர்கள் அவமானப்படுத்தினார்கள். அந்த அவமானத்தையே கொடியின் சின்னமாக வைத்து திறந்தெழுந்தாளர்கள் இந்த இளைஞர்கள் மாணவர்கள். ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலிய இன்ஸ்டாகிராமை விட பல மடங்கு ஒரு வீச்சாக பரவியது இந்த இளைஞருடைய சேர்க்கைகளும் பிரச்சாரம். ஆட்சியாளர்களை கதிகலங்க வைத்தது இதுதான். எனவே நண்பர்களே, இந்த மாணவர்கள் போராட்டத்தில் தோல்வியடைந்தார்கள், அடித்தால் விரட்டி விட்டார்கள், இவர்கள் வெற்றியடைய மாட்டார்கள் என்பதல்ல, அல்லது இவர்கள் பரீட்சையில் எழுத தகுதியற்றவர்கள் எனவே தோல்வியடைந்தார்கள் என்பதெல்லாம் இல்லை. உண்மையிலேயே இந்த படித்தவர்களுக்கு இப்படி ஒரு ஊழல் வரும் என்று தெரிந்து நீட்டு வேண்டாம் என்று கூறிய பின்னாடியும் நீட்டை திரும்ப திரும்ப திணித்தது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலும் அதுக்கு முன்னாடி அந்த ஆட்சியாளர் காங்கிரஸும் தான். இப்படிப்பட்ட ஒரு நீட்டை ஒழுங்காக நடத்துவதற்கு, ஊழல் இல்லாமல் நடத்துவது கூட வக்கற்று போனதும் இந்த ஆட்சியாளர்கள் தான். ஆக இந்த கட்டமைப்பு தான் தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த தோல்வியடைந்த கட்டமைப்பு தான் நம்ப முடியாமல் இந்த மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்துக்கு வருகிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள். இவர்களுக்கு பதில் சொல்வதற்கு தகுதியற்ற இந்த ஆட்சியாளர்கள், இவர்கள் கேள்விக்கு விடை கொடுக்க தகுதியற்ற பாசிஸ்டுகள், சீரிடு அடியாத போலீஸ்களையும் வைத்து ஏவி ஒடுக்குவதற்கு எல்லா வழியிலும் செய்தார்கள். சொல்ல போனால் சர்வாதிகார ஆட்சி கூட இவ்வளவு கொடூரமாக இருக்க முடியாது. சிறுவர்கள், பெண்கள், மாணவர்களை ஈவு இறக்கம்லாம் அடித்தார்கள், மண்டை உடைத்தார்கள், ரத்தம் சிந்த வைத்தார்கள். ஒரு மாணவனை 10 காவல்துறை சேர்ந்து அடித்தார்கள். அடி பிரச்சனை இல்லை, எனக்கு தீர்வு வேணும் என்று ஓடாமல் எதிர்த்து நின்றதுதான் இந்த வேற இளைஞருடைய வரலாறு. இதில் மாணவர்கள் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு வரலாறு படைத்திருக்கிறார்கள் என்றால் காவல்துறை ஒரு கேவலமான வரலாறை படைத்திருக்கிறது. இதுவரையும் சீருடைய அணிந்த காவல்துறை தான் போராட்டக்காரர்களை ஒடுக்கும். ஆனால் இப்பொழுது மாணவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. தங்களை தாக்கிய காவல்துறையின் பேச்சில் அவர்களுடைய பேர் இல்லை, பேச்சு இல்லை, அடையாளம் இல்லை. சிவில் ஸ்டேஷனில் வந்து தங்களை தாக்குகிறார்களே, இவர்கள் யார்? ஆர்எஸ்எஸ் குண்டர்களாக இருப்பார்களோ, இவர்கள் ரவுடிகளாக இருப்பார்களோ, இவர்கள் யார் என்ற கேள்வியை கேட்டால் அதற்கும் அடி. நீங்கள் யார், எப்படி ஒரு சீருடை இல்லாமல் எங்கள் தாக்க முடியும் என்று கேட்டால் அதற்கும் தாக்குதல். இப்படியெல்லாம் தாக்கியவர்கள் ஒரு கட்டத்தில் இவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் குண்டர்களோ என்று பல கேள்விகள் எழுந்ததுக்கு பின்னாடி வேறு வழி இல்லாமல் இந்த அரசு ஒத்துக்கொள்கிறது. ஆம், அவர்களும் சீருடை இல்லாத போராட்டக்காரர்கள் ஒடுக்குவதற்கு புதிதாக பயிற்சி பெற்ற ஒரு போலீஸ் படைதான் என்று ஒத்துக்கொள்கிறது. இது ஒரு புதிய வரலாறு. ஏனென்றால் இவர்கள் போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு தகுதியற்றவர்கள் இப்படி ஒரு புதிய முயற்சி எடுக்கிறார்கள். இதுவரைக்கும் இந்த போலீஸ்காரர்கள் போராட்டங்களை ஒடுக்குவதற்கு ஆர்எஸ்எஸ் குண்டர் படைகளை ஏவுனார்கள். குறிப்பாக இவர்கள் JNUவில் நடந்த அந்த பல்கலைக்கழகத்தில் ஜேவிபியுடைய குண்டர்களுக்கு ஆதரவாக நின்று போராட்டக்காரர்களை ஒடுக்கினார்கள். விவசாயிகளுடைய போராட்டங்களை ஒடுக்குவதற்கு உள்ளூர் சிவிலியன்கள் என்ற பெயரிலே ஆர்எஸ்எஸ் குண்டர்களை விட்டு ஒடுக்கினார்கள். காவல்துறை அதற்கும் பாதுகாப்பாக நின்றது. இப்பொழுது நீட்டு தேர்விலையும் இந்த குண்டர்களை வைத்துக் கொண்டு பல இடத்தில் தாக்கினார்கள். இதுதான் போலீஸ் சீருடையை மட்டுமல்ல, குண்டர்களையும் வைத்துக் கொண்டு போராட்டத்தை ஒடுக்கிற ஒரு யுத்தியாக கையாட்டி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது வேறொரு வழியை இந்த போலீஸ் தேடி இருக்கிறது. அதாவது போலீஸே குண்டர்களாக மாறுவது என்ற ஒரு புதிய நிலையை எடுத்திருக்கிறது. இந்த போராட்டத்தில் நாம் பார்க்கிறோம். சிவில் போலீசுகள் அரண் அமைத்து தடுக்கிறார்கள் என்றால் இந்த சிவில் போலீசுகள் குண்டாந்தோடியோடு ரவுடிகளில் போல் குண்டர்களைப் போல் தாக்குவது, யாரும் இன்னார்தான் அடித்தான் என்று கேசு போட முடியாத அளவுக்கு ஒரு ரவுடி கூட்டங்களை போல் செயல்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த பாசிச அரசு முன்னேறி இருக்கிறது. போலீஸே ஒரு குண்டர்களாக மாறி இருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய முன்னேற்றமாக இருக்கிறது. இதை பாசிசத்தினுடைய
ஒரு ஒரு வளர்ச்சியின் போக்கு என்று கூட நாம் இதை புரிந்து கொள்ளலாம். இன்னொரு புறம் எப்படி டெல்லியில் கூடிய மாணவர்கள் போராட்டம் வளர்த்துக் கொண்டிருக்கும் போது RSS BJP கும்பல் அதை ஒடுக்குவதற்கு எல்லா யுத்தியும் கையாண்டு கொண்டிருக்கும் போது அது பல்வேறு மாநிலங்களுக்கும் பரவியது. அதே போலதான் மும்பையை பரவச்சு, கர்நாடகா பரவது, தமிழ்நாட்டிலும் பரவியது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய் அரசு எப்படி நடந்து கொள்கிறது? ஒருபுறம் நீட்டை நான் எதிர்க்கிறேன், அதுதான் தீர்வு என்கிறார். ஆனால் இன்னொரு புறத்தில் தமிழ்நாட்டில் நீட்டை எதிர்ப்பதற்கு அணிதிரளக்கூடிய ஜனநாயக சக்திகள் மாணவர்களை பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் நுழைந்து கைது செய்வது, போராட்ட களத்தில் வரவிடாமல் தடுப்பது, குண்டுகட்டாக தூக்கி இழுத்து கைது பண்ணுவது, சிறையில் அடிப்பது என்று ஏறக்குறைய டெல்லி போலீஸ் எப்படி நடந்து கொள்கிறது அதுக்கு சற்றும் குறையில்லாமல் தமிழ்நாட்டினுடைய போலீஸும் நடந்து கொள்கிறது. அது சென்னையில் மட்டுமல்ல, மதுரையில் கூட நேற்று ஏறக்குறைய அதே போல் ஒரு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத ஒரு இடத்தில் ஜனநாயக சக்திகள் கூடும்போதும் அவர்களையும் குண்டுகட்டாக தூக்கிட்டு போய் அரை மணி நேரம் கூட தங்களுடைய கருத்துக்களை பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுத்தது. போராட்டம் வளர்த்திடக்கூடாது என்று டெல்லி போலீஸ் மட்டுமல்ல, தமிழக போலீஸும் ஒரே மாதிரி சிந்திக்கிறது, ஒரே மாதிரி குண்டாந்தடி எடுத்து வீசுகிறது என்றால் இவர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமையை, இந்த குண்டாந்தடி ஒற்றுமைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தவேகாவுடைய மந்திரி என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நீங்கள் ஏன் ரோட்டில் உட்காந்து போராடுறீங்க, ரோடு போராடுவதற்கான இடமா என்று கிண்டல் செய்கிறார். இப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாரு? ரோடு உங்களுக்கு ஓட்டு கேட்பதற்கான, ரோட் ஷோ நடத்துவதற்கான இடமா? அப்போ இவர்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நீ போராடிக்க. இவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் போராடுவதற்கு என்ன இதென்ன திருவிழாவா? திருவிழாக்காரங்களே மக்களை ரோட்டில் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போராட்டம் என்பது இவர்களிடம் அங்கீகாரம் வாங்குவதற்கான நுழைவுச்சீட்டு அல்ல. தங்களுடைய உரிமைகளை இழந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், இதற்கு மேல் நீதி கிடைக்காத போது தங்களுடைய உரிமையை எடுத்துக்கொள்வது தான் போராட்டம். அந்த போராட்டம் எந்த இடத்துல நடத்தினா கிடைக்குமோ அங்குதான் நடத்துவார்கள். இது கூட உங்களுக்கு புரியாதா? அதனால தான் இவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு எதிராகவும், அங்கே பாராளுமன்றத்துக்கு எதிராகவும், இங்கே தலைமை செயலகத்துக்கு எதிராகவும் போராடினார்கள். போராடுவதற்கு நியாயமான பதிலை சொல்வது ஊக்கப்படுத்துவதை விட்டுட்டு நீட்டை எதிர்க்கிற இந்த விசை அரசே என்ன செய்யுது? ஒடுக்குமுறையை கையாளுகிறது. பாடகர் அறிவியும் கூட நீட்டுக்கு எதிராக பேசினார் என்பதற்காக கைது செய்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அல்லது இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்புகளையும் கடுமையாக ஒடுக்கிறது போராடியவர்களை. மக்கள் இதர கழகம், மக்கள் கலை இலக்கிய கழகம் போன்ற ஜனநாயக சக்திகளையும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் அவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்று கண்காணித்து ஒடுக்குகிறது. எனவே விசை அரசினுடைய இந்த இரட்டை வேடத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இவர்கள் நீட்டை எதிர்க்கிறதாக சொல்பவர்கள், நீட்டுக்கு எதிராக இவர்கள் ஏன் மற்றவர்கள் போராடினால் ஒடுக்கிறார்கள் என்பதையும் மாணவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஆக டெல்லி போலீஸும் சென்னை போலீஸும் ஒரே மொழியில் தான் மக்களிடம் அணுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்கு நாம் கடந்த காலத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ மட்டுமல்ல, சென்னை மெரினாவிலே கூடும்போதும் இந்த போலீஸ் எப்படி நடந்து கொண்டது என்பதை நாம் பார்த்தோம். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடும் போதும் இந்த போலீஸ் எப்படி நடந்து கொண்டது என்பதை நாம் பார்த்தோம். இப்பொழுது நீட்டுக்கு எதிராக போராடும் மாணவர்களையும் எப்படி ஒடுக்கிறது என்பதையும் நாம் கவனித்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே போலீஸினுடைய மொழி என்பது எப்பொழுதும் அவர்கள் டெல்லி போலீஸாக இருந்தாலும், தமிழ்நாட்டினுடைய போலீஸாக இருந்தாலும், எந்த தேர்தல் மாறினாலும் இந்த அதிகார வர்க்கத்தினுடைய அணுகுமுறையும் மொழியும் குண்டாந்தடி மட்டும் மாறுவது இல்லை என்பதைத்தான் இது நமக்கு காட்டுகிறது. எனவே நாம் பாஜக பாசிசத்தை, RSS பாஜக பாசிசத்தை எதிர்க்கிற அதே நேரத்தில் இந்த விசை அரசினுடைய இரட்டை வேடத்தையும் நாம் அம்பலப்படுத்த வேண்டிய தருணத்திற்கு நாம் தள்ளப்படுகிறோம் என்பதையும் நண்பர்களே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த போராட்டத்திலிருந்து நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த போராட்டத்தின் வெற்றியே மாணவர்களுடைய ஒற்றுமை மட்டுமல்ல, அது நீட்டுக்கு எதிரான மாணவர்கள் மட்டுமல்ல, எல்லா கல்லூரி மாணவர்களும், சட்டக்கல்லூரி மாணவர்களை வரை அனைவரும் ஒன்று திரண்டது ஒரு முக்கியமான அம்சம். அது மட்டுமல்ல, எல்லா குறிப்பாக விவசாயிகள் இதில் அணிதிரண்டு வந்தது ஒரு முக்கியமானது. எனவே இங்கே நமக்குள்ளர பிரச்சனைகள் வேறாக இருந்தாலும் இந்த அரசுக்கு எதிராக போராடுகிற எல்லா மக்களுடைய கோரிக்கைகளும், அதை ஒடுக்கிற எதிரிகளும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வது
இந்த நேரத்தில் அவசியமாக இருக்கிறது. நாம் ஒன்றுபட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் என்பதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால தான் 500 விவசாயிகள், குறிப்பாக ரகேஷ் தெகாபாத் தலைமையில் 500 விவசாயிகள் இங்கே பங்கெடுத்தார்கள். பஞ்சாபிலிருந்து விவசாயிகள் நூற்றுக்கணக்கில் அணிதிரண்டு வந்தார்கள். இதையெல்லாம் அவர்கள் ஏன் வருகிறார்கள்? பிரச்சனை வேற இருக்கலாம். ஆனால் இந்த அரசு, மோடி அரசு, அவர்களுடைய விதை நெல் உட்பட அனைத்தையும் அந்நிய கார்ப்பரேட் கம்பெனியிடம் கொடுக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையை பறிக்கிறது. இங்கே மாணவர்களுடைய எதிர்காலத்தை பறிக்கிறது. பிரச்சனை வேறாமல் இருந்தாலும் எதிரி 2 பேருக்கும் ஒன்றுதான் என்பதுதான் விவசாயிகள் ஒன்று சேர்கிறார்கள். இதை நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்? இதே போல தான் இங்கே தொழிலாளர் வர்க்க பிரச்சனை, எல்லாருடைய பிரச்சனையும் இங்கே நாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. எல்லோரும் ஒன்றுபட வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த போராட்டம் நமக்கு உணர்த்துகிறது நண்பர்களே. குறிப்பாக நமக்குள்ள இந்த வர்க்க வேற்றுமையை, நீ விவசாயி, நீ தொழிலாளி, நீ மாணவன், நீ அரசு ஊழியர், நீ எதுக்கு இதில் போராடுற, உன் பிரச்சனை வேறு தானே என்று நம்மளை பிரித்தாளுவது, நாமும் இங்கே அவ்வாறாக பல்வேறு மாநிலங்களாக, பல்வேறு வர்க்கங்களாக, சாதிகளாக பிரிந்திருப்பது எதிரிகளுக்கு ரொம்ப எளிமை. அதனால தான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அது வேளாண் பிரச்சனைங்க, விவசாய பிரச்சனை, அதே இதில் பேசுகிறீங்க. தொழிலாளி பிரச்சனை அதை விடுங்க, அது அவர்களுடைய சம்பள பிரச்சனை, அது இப்போ இதில் போய் இன்றைக்கி சேர்க்கலாமா? மாணவர் பிரச்சனையா, அது அவங்களுடைய தேர்வு பிரச்சனை, அதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. இஸ்லாம் பிரச்சனையா, அது மத பிரச்சனை, அவர்கள் அடி வாங்கினா அவங்க அதை பார்த்துக்கிடுவாங்க. தாழ்த்தப்பட்டவர்கள், தலித் மக்கள் அடி வாங்குறாங்களா, அது அவங்க பிரச்சனை, அது அவங்களுடைய உள்ளூர் பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, அது இதோடு இணைக்காதீர்கள். இப்படி எளிமையாக நம்மளை பிரிப்பதற்கு ஆளும் வர்க்கம் சூழ்ச்சி செய்கிறது என்பதை நண்பர்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எதிரினுடைய வலிமையே இதில் தான் அடங்கியிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் நம்மை மதமாகவும் ஜாதியாகவும் தொழிலாகவும் பிரித்து பார்க்கிறார்கள். ஆனால் நமக்கு முன்னாடி இருப்பது ஒன்றுதான், நமக்கு எல்லோருக்கும் இருக்கிற எதிரி ஒன்றுதான். எனவே நமக்கு அந்த எதிரியை எதிர்ப்பது அவசியம் நமக்கு இருக்கிறது. அடுத்து நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும்னு நான் சொல்கிறோம். அப்போ அந்த ஒற்றுமை எப்படி இருக்கணும்? அது முக்கியமானது. எல்லோரும் இன்றைக்கி நிறைய இடத்துல பேசுகிறாங்க, நம்மளாம் ஒன்றுபட்டால் தான் இந்த எதிரியை வீழ்த்த முடியும் என்று எல்லோருமே இப்போ குரல் கொடுக்கறதுக்கு வந்துட்டாங்க. ஆனால் பிரச்சனை எப்படி இருக்குது? தேர்தலில் ஒன்றுபடுவது, தேர்தல் முடிந்த உடனேயே கரைந்து விடுவது, மேடை பேச்சுக்காக, மேடை பிரச்சாரத்துக்காக ஒன்றுபடுவது, அந்த கூட்டம் முடிந்த உடனே கலைந்து விடுவது, இதுதான் ஒற்றுமையா? இந்த ஒற்றுமை பாசிசத்தை வீழ்த்த முடியுமா? எனவே நம்முடைய ஒற்றுமை எப்படி இருக்கப்பட வேண்டும்? தொழிற்சாலைகளில், வேலை பார்க்குற இடங்களில் நாம் ஒன்றுபட வேண்டியிருக்கிறது, வயல்களில் ஒன்றுபட வேண்டியிருக்கிறது, பல்கலைக்கழகத்திலும் கல்லூரியிலும் ஒன்றுபட வேண்டியிருக்கிறது, அரசு அலுவலகங்களில் அரசு ஊழியர்களாக ஒன்றுபட வேண்டியிருக்கிறது. எனவே ஒற்றுமை என்பது அடித்தளத்தில் மக்கள் வாழும் பகுதியில் ஒன்றுபட வேண்டிய தருணம் எது? எனவே தேர்தலுக்காக ஒன்றுபடுவது, மேடையில் ஒரு கருத்தை அம்பலப்படுத்துவதற்கு எதிர்ப்பதற்காக ஒன்றுபடுவது என்பது பாசிசத்தை எதிர்ப்பதற்கு ஒரு வலிமையான அமைப்பாக இருக்க முடியாது. எனவே தான் நாம் ஒரு மக்கள் முன்னணியை, தேர்தல் களத்துக்கு வெளியில் போராடும் ஒரு மக்கள் முன்னணியை நாம் கட்ட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். பாராளுமன்றத்தினுடைய வேனுக்கு பின்னாடி வால் பிடித்து செல்வதாக இல்லாமல், தொழிலாளர் வர்க்கத்தினுடைய தலைமையில் விவசாயிகளுடைய துணையோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பை நாம் கட்ட வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் என்பதை தான் நாங்கள் இங்கே உங்கள் மத்தியில் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிற நண்பர்களே. ஆனால் நாம் ஒன்றுபடுவதற்கு முன்னாடி நம்முடைய எதிரி ஒற்றுமையாக இருக்கிறான் என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அரசு ஒரு அமைப்பாக இருக்கிறது, போலீஸ் ஒரு அமைப்பாக இருக்கிறது, இராணுவம் ஒரு அமைப்பாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற RSS பிஜேபி கும்பல் ஒரு பல்வேறு குண்டற்படைகளை அமைப்பாக திரட்டி வைத்திருக்கிறது. அவர்களுக்கு பின்னிருந்து இயக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் பெரும் நிறுவனங்கள், அதானி அம்பானி போன்ற பெரும் நிறுவனங்கள் இங்கே அவர்கள் பணபலத்தோடும் ஊடக பலத்தோடும் பின்னாடி நின்று இந்த அமைப்பாக திரண்டவர்களை ஒன்று சேர்த்து நமக்கு எதிராக இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளை மட்டும் பிரித்து வைப்பதற்கு இந்த ஆட்சியாளர்கள் முயற்சிப்பது என்ன நியாயம்? மாணவர்களுக்கு சங்கம் வேண்டாம். மக்கள் ஒன்று கூடினால்
அவர்களுக்கு பிடிக்கவில்லை. உடனடியாக இதை அந்நிய சக்திகள், வெளிநாட்டு சக்திகளுடைய ஊடுருவர்கள் என்று நம்மளை தனிமைப்படுத்துவதற்கு எல்லா முயற்சியும் எடுக்கிறார்கள். இதற்கு நாம் பலியாக முடியுமா? இல்லை நண்பர்களே, நாம் சிதறி கிடப்பதுதான் இந்த பாசிஸ்டுகளுக்கு உள்ள ஒரே ஆயுதம். எனவே தான் நாங்கள் கேட்கிறோம், இனியும் நாம் பார்வையாளர்களாக வீட்டில் இருப்பதற்கு இது கபடி விளையாட்டு அல்ல, கிரிக்கெட் விளையாட்டு அல்ல, டிவியில் பார்த்து கைதட்டி கொண்டு இருப்பதற்கு. தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த தருணத்திலும் நாம் ஒன்றுபடவில்லை என்றால் வரலாறு நம்மை மன்னிக்காது. எனவே விவசாயிகள் போராடுகிறார்களா? போய் ஆதரவு தாருங்கள். விவசாயிகள் போராட்டத்துக்கு மாணவர்களை திரண்டு வாருங்கள். மாணவர்கள் போராடுகிறார்களா? விவசாயிகளை, தொழிலாளர்களை திரண்டு வாருங்கள். அரசு ஊழியர்கள் போராடுகிறார்களா? அவர்களுக்கு நாம் கரம் கோர்ப்போம். இப்படி நாம் நம்முடைய பொது எதிரிக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்று திரள்வதுதான் இந்த தருணத்தில் நாம் எதிரிகளை பின்னடையை செய்ய முடியும் என்பதுதான் இந்த டெல்லி போராட்டத்தில் கூட நாம் கற்றுக்கொண்ட பாடமாக இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் நாம் அமைப்பு இல்லை என்றால் நமக்கு எதுவுமே இல்லை. எனவே அமைப்பு உங்கள் மத்தியில், உங்கள் பகுதியில் எங்கே இருக்கிறதோ, இந்த மாதிரியான ஒரு புரட்சிகர, ஒரு மாற்றத்துக்கான, ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட, பிழைப்புக்கான அமைப்பாக இல்லாத ஒரு அமைப்பில் தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அமைப்பு இல்லாத இடத்தில் அமைப்பை கட்டுவதற்கு முயற்சிங்கள். தனித்தனியாக நம்முடைய கரங்கள் இதுவரைக்கும் இருந்தது போதும். ஏனென்றால் இதுதான் ஒன்றிணைவதற்கான தருணம். RSS, பிஜேபி எதிரிகளை உங்களை எச்சரிக்கிறோம். எங்களுடைய பிரித்திருப்பது, ஒற்றுமையில்லாமல் இருப்பது நீண்டகால் நீடிக்கும் என்று கனவு கண்டீர்கள். இதோ இந்த போராட்டத்தில் அந்த ஒற்றுமை இல்லாமையை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம். எனவே எதிரிகளை எச்சரிக்கிறோம். உங்களுடைய வலிமை இனி சிதறிக்கொண்டுதான் இருக்கும். இதற்கு மேல் நீங்கள் வலிமை பெற முடியாது. எங்களுடைய போராட்டங்கள் மேலும் ஒன்றுபடும், வலிமை வரும். எப்படி இலங்கையை போல இலங்கை அதிபர்கள் ஓட்டமெடுத்தார்களோ, எப்படி பக்கத்தில் அண்டை நாடுகளான நேபாளத்தில் ஓடி ஒளிந்து இந்தியாவுக்கு ஓடி ஒளிந்தார்களோ, அப்படி நீங்களும் ஓடி ஒளிய வேண்டிய தருணம் நெருங்கியிருக்கிறது என்பதைத்தான் உங்களுக்கு காட்டுகிறது. எனவே பாசிஸ்டுகளுக்கு இனி காலமில்லை. ஜனநாயகத்தை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு குரல்கள், அதற்கான காலங்கள், ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கான காலம் நெருங்கிவிட்டது. பாசிஸ்டுகள் இல்லாத பாசிச எதிர்ப்பு ஒரு ஜனநாயக குடியரசை அமைப்பதற்கான திசையை நோக்கி பயணிக்கிற காலங்கள் நெருங்கிவிட்டது. அதைத்தான் இந்த டெல்லி போராட்டங்கள், மாணவர்கள் போராட்டங்கள் ஒரு முதல் படியாக நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த படியை படியாக வைத்துக்கொண்டு முன்னேறி செல்வோம். அனைவரும் ஒன்றுபடுவோம். நன்றி, வணக்கம். மக்கள் அதிகார கழகம், பல குருசாமி.